இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதி ஆதி வந்து நான் என்ன வேணாம் சித்தி, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். இப்ப பாரதியே ஏன் எதுக்குன்றத அவங்க வாயாலே சொல்லுவாங்க. சொல்லுங்க பாரதி, நான் தான் உங்க புருஷன்னு தெரிஞ்சிருந்தோம், ஏன் என்கிட்ட சொல்லாம இருந்தீங்க? அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை நீங்க இப்ப என்கிட்ட சொல்லிதான் ஆகணும். சொல்லுங்க. ஆதிக்கு பழைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா அவர் உயிருக்கே ஆபத்தாயிடும். இனி வர எந்த சூழ்நிலையிலையும் அவருக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வராம பார்த்துக்கங்க. என்னோட நிலைமை யாருக்குமே வரக்கூடாது பாரதி. கண்ண பொண்டாட்டி கண்ணு முன்னாடி இருக்கிறப்போ யாரோ மாதிரி இவ்வளவு நாள் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். 2 குழந்தைங்க என்ன அப்பான்னு கூப்பிட்டு என் கூட சந்தோஷமா வாழ வேண்டிய வாழ்க்கைய தள்ளி நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீங்க பிரிஞ்சு போன காரணத்தை தெரிஞ்சுக்க நான் ஒவ்வொரு நாளும் நீங்க என்கிட்ட வந்து உண்மையை சொல்லுவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்ப்போட அந்த நாளையும் நிமிஷத்தையும் கடந்து போயிட்டே இருந்தேன் பாரதி. இதுக்கு மேல என்னால அப்படி இருக்க முடியாது. இப்ப நீங்க என்கிட்ட ஏன் இத்தனை நாளா இந்த விஷயத்தை மறைச்சதுக்கான அந்த காரணத்தை சொல்லியே ஆகணும். பாரதி, ஏன் எதுவுமே பேசாம நிக்கிற? ஆதி தம்பி தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு கேக்குறாருல, இப்பவாது உன் நிலைமைய அவர்கிட்ட சொல்ல பாரதி. நான் இவ்வளவு தூரம் கேட்டும் அந்த காரணத்தை என்கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தோணவே இல்லைல்ல? எனக்கு தெரியும் பாரதி, நீங்க கண்டிப்பா வாயை திறந்து எந்த காரணத்தையும் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சித்தி, பாரதி தான் என்கிட்ட உண்மையை சொல்லாம இருந்தாங்க. ஆனா உங்க 2 பேருக்கும் பாரதி தான் என் பொண்டாட்டிங்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தோம் நீங்க ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? அதுக்கு என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சித்தி, நான் உங்களை என்னோட அம்மா ஸ்தானத்துல தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க எனக்கும் என் பாரதிக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஏன் சித்தி இப்படி பண்ணீங்க? எதுக்காக மறைச்சிங்க? அதுக்கான காரணம் தான் என்ன? அப்ப பாரதி தான் என்னோட பொண்டாட்டின்னு சொல்றதுனால இங்க யாருக்கு என்ன பிரச்சனை? யாராவது சொல்லி தொலைங்க. உங்க எல்லார் மேலையும் உண்மையான பாசத்தோடவும் அக்கறையோடையும் அன்போடையும் இருந்ததுக்கு நீங்க எல்லாம் இப்படிதான் நடந்துப்பீங்களா? சந்தோஷம்.